ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ராஜேஸ்வரி குழந்தன் கூட பார்க்காம இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறத பார்க்குறப்ப கண்டிப்பாக ராஜேஸ்வரி மேலே கோபம் இருக்குது. கூடிய சீக்கிரம் ராஜேஸ்வரி யாருன்ற உண்மையான முகத்தை நம்ம விஜய் தெரிஞ்சுக்கணும். அதுவும் தான் பொண்ணை இந்த அளவுக்கு அக்காவே பண்ணுறத அவரால் ஏற்றுக்கவே முடியாது. கண்டிப்பாக நம்ம வெண்பா பாப்பாவை தொட்டதுக்கு ராஜேஸ்வரி நம்ம விஜய் கையால் பதில் சொல்லியே ஆகணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ராஜேஸ்வரி குழந்தன் கூட பார்க்காம விஜய் இல்லாத நேரத்தில் ஹீரோயினை பழி வாங்கணும். அதே மாதிரி இந்த குழந்தை அவங்க பேச்சை கேட்கறதுனால சேர்த்து வச்சு செஞ்சிட்ருக்காங்க. சாப்பாடு கொடுக்கல, ஆர்டர் பண்ணால் அதுக்கு காசையும் பிடுங்கி வச்சதுனால ரொம்ப குழந்தன் கூட யோசிக்காமல் படாத கஷ்டத்தை படுத்துகிறாங்க. ஆனால் இதை எல்லாமே தாண்டி நம்ம ஹீரோயின் அமைதியாக இருக்காங்க. ஆனால் வெண்பாக்கு ஒன்றுனா சரி, என்ன பண்ணாங்க அப்படின்றத ராஜேஸ்வரிக்கே சொல்லியே ஆகணும். ஏன்னா வீட்டில் இருக்கிற அருவாமனை எடுத்துகிட்டு போய் குழந்தைய காப்பாற்றினவங்க நம்ம ஹீரோயின். இந்த நிலையில் அடுத்து நம்ம வெண்பா பாப்பாவுக்கு தொடர்ந்து டார்ச்சராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஜாமெட்ரி பாக்ஸ் கேட்குறாங்க. நீ ஒரு வாரம் இருந்தாலும் நீ என்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு அவங்க அப்பா இல்லாதப்ப வேறு முகமாக நடிக்கிறாங்க. பாப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியவே இல்லை. அப்பா இல்லைன்னா நம்ம நிலமை இப்படி தான், அம்மாவுக்கிட்ட காசு இல்லை அப்படின்ற நிலையில் அந்த குழந்தை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி பல கொடுமைகள் நடக்குது. நம்ம ஹீரோயினுக்கும் சரி அதே டார்ச்சர்கள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இது எதுவுமே தெரியாமல் விஜய் ஊருக்கு போயிட்டாரு. ஆனால் விஜய்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என் பொண்ணு பாசம் அது இதுன்றீங்க, உங்கள் பொண்ணு இங்கே சாப்பிடலை, கஷ்டப்படுது, அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் எப்படி இருக்க முடியுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்கள் குழந்தைக்கு தேவையை நீங்கள் எப்படி பூர்த்தி பண்ணாமல் இப்படி உங்கள் அக்காக பொறுப்பில் விட்டீங்க, எப்படி நம்புனீங்க அப்படின்றதான். ஸோ இது எல்லாமே விஜய்க்கு கண்டிப்பாக தெரிய வரும். தான் பொண்ணை சாப்பிட்றதுக்காக கொடுமை இப்படி படுத்திருக்கியா அப்படின்ற விஷயம் பார்த்து விஜய் ரொம்ப துடிச்சு போயிடுவார். ஏன் பொண்ணை ஒரு சொந்த அக்கா இப்படியா பண்ண, நீ இவ்வளோ கேடுகட்டவளா அப்படின்றது விஜய்க்கு தெரியும். ரஞ்சிதாவும் சேர்ந்து பண்ணுறோன்னு விஜய்க்கு வெறுப்பு வந்துடும். அப்போ தான் நம்ம ஹீரோயினை புரிஞ்சிக்க போகிறாரு. அவள் தான் நம்ம குழந்தைய நல்லபடியாக பாதுகாக்கிறா அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு வெண்பா பாப்பாவை வரத்துக்குள்ளே என்ன டார்ச்சர் பண்ணிடுவாங்க. வந்த விஜய் ராஜேஸ்வரியா வெளுத்து எடுத்துருவா. என் பிள்ளையா பட்னி போட்ட, என் பிள்ளைய அடித்த அப்படின்னு ராஜேஸ்வரியை அடி வெளுத்து எடுத்துட போகிறாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.